ஏ புள்ள, இங்கே ஆளைக்காந்து என்ன ஓரமாக ஒளிஞ்சு கிடக்கா? ஆ ஆமாம். இங்கே என்னன்ற மீன் கொஞ்சம் கூட வந்துடக்கூடாது, ஓரமாக தூக்கிட்டு ஓடி தர்றது. எவ்வளோ மீன் இருக்குல்ல, இது எத்தனை வகையான மீன் கிடைக்கும் பாருங்க. கரெக்டாக தெரியலையே. தெரியலையா? சவுண்டா சொல்லு. தெரியலையா? நீங்கள் கரெக்டாக சொல்லு பாப்பா. பார்க்க தானே எப்படியும் ஒன்றில் மிஸ் பண்ணுவேன். 3 4 5 வகை மீன் கிடைக்கும். என்னென்ன மீன் சொல்லு. இந்த இருக்கா? ஆ பொன்னாம்பாறை, ம் ம் கும்பலா, ம் ஊடகம், ம் அதுவும் பட்டை ஊடகம். ம் அதுக்கப்புறம் வெள்ளை மீன். சவுண்டா சொல்லு. வெள்ளை மீன். ம் சூப்பர் வெள்ளை மீன் ஆகுமா? ம் வெள்ளை மீனாவே சூப்பர் தான். வெள்ளை மீனாவே சூப்பர். இந்தாங்க ரோமியோ. ம் அவ்வளோதானே. இன்னொரு மீன் கிடக்கு. இன்னொரு மீன் கிடக்கா? ம் கண்டுபிடி. இதானே அது? ம் இதானே இது? ம் முழிச்சான். ம் கரெக்டாக சொல்லிட்டேன். கரெக்டாக சொல்லிட்டேன். ஏன் முழிச்சானே? எல்லா மீனும் முழிச்சு தானே இருக்குது, அது மட்டும் ஏன் முழிச்சான் பேர்? கண்ணு ரொம்ப பெருசாக இருக்கும். இதுக்கு பேர் என்னதுமா? முழிச்சான கண்ணு கண்ணையில். ம் கரெக்டா? ஏன் அந்த ஐலைக்கு கண்ணு எல்லாமே இருக்கு? நீ கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால அவன் பேர் கண்ணையில். இத்தனை வகையான மீன் இருக்குல்ல, எல்லாத்தையும் ஆஞ்சு குழம்பு வச்சு பொரிச்சு சாப்பிட போகிறோம். ஆ திருவிழானால அதுலேருந்து ஊரில் கடலுக்கே போகல, வல்லனும் போகல. நேற்று தான் போயிட்டு நைட்டு கொண்டு வந்த மீன். கிட்டத்தட்ட 4-5 நாள் கழித்து மீன் சாப்பிட போகிறேன். வெறும் கறி, கொடிக்கறி, ஆட்டுக்கறியாக திக்குதுன்னு கறி மேலே வெறுப்பாயிருச்சப்பா அப்படின்ற மாதிரி. அதனால் இன்னைக்கு தான் மீனை இப்படி இருக்கு. மீனை பார்த்தோன்னே ஒரு அளவில்லாம் ஆனந்தம். நல்லா குழம்பு வச்சு சுட சுட பொரிச்சு சாப்பிடணும். அதுக்கேற்ற மாதிரியே நம்ம ஊர் கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல மலைமேகமாக இருக்குது. முழு மீன் பொரிச்சு. சரி ஆமாம், இது பெருசாக இந்த பக்கம் இருந்து பாருங்களேன், என்னமோ தோப்பு மாதிரி தெரியுது. இது உட்காந்து பார்க்க என்னைய மாலமெல்லாம் வளரவே மாட்டேங்குது. மாலமெல்லாம் வளர மாட்டேங்குதா? கீழே விழுந்துருதா? பெருசு ஒன்று இருந்துச்சு, அதை காணும். ஏதாவது அழிஞ்சு ஏதாவது வந்து. சரி அதை விட இங்கிட்டு அதுலேயே பழுக்குமா பழுக்க வைக்கணுமா? அதுலேயே பழுக்கு. ஏன் பழுக்க வைக்கிறீங்க? நீங்கள் எக்ஸ்போர்ட்டாக பண்ண போறிய, பறித்து பழுக்க வைக்க போறீங்க. அப்படி பழமாகி விழுந்துருக்கிய. ஆமாம் ஆமாம், எக்ஸ்போர்ட்டாக பண்ண போறிய, பழுக்க வைக்கிறோம். அவ்வளோ வீட்டில் தானே இருக்கு. இதை உடச்சு கொடுப்பா. மனசார காயா உருவாகி இப்படி கீழே விழுந்துருக்காரியே. இங்கே ஒரு எம்மா குட்டி வந்து முதல் போகலாம் சாப்பிடுது. காய் இல்லை நல்லது தான். சின்னதுகளுக்கு முழுசாக கொடுத்துருவோம். இழைச்சிட்டா? ஆமாம் இழைச்சிட்டியாம்மா? ம் 1 கிலோ மீனுக்கு 1000 எவ்வளவு? 1 கிலோ மீன் 1000 எவ்வளவு? 1 கிலோ மீன் 1000 எவ்வளோ? 30 ரூபாயா? 30 ரூபா தானே? 30 ரூபா கூட கம்மி தான். மீன்லாம் உட்காந்து 1000 தான். கஷ்டம்தான். 50 ரூபா கொடுத்தாலும் தாங்க 1 கிலோ மீனுக்கு. இந்த பேவில் குண்டமாக கொண்டு உளுத்த மாதிரில வருவான். மீன் ஆஞ்சிட்டு வந்தாச்சு. கருவாடு விஷயம் இதெல்லாம் அள்ளி போடுற இப்போ
நிறைய மீன் இருந்துச்சுன்னா இவ்வளோ உப்பு போட்டு குளிக்க வச்சாலும் நாளைக்கு அறுவடாயிருக்கும். சூப்பராக இருக்கும். கருவாடு போட்டாலும் அப்படி தான் இருக்கும், காஞ்சிடும். மீன் ஆகுது இருந்தாச்சு. குழம்புக்கு பொரிக்கிறதுக்கு தனித்தனியாக பிரிச்சாச்சு. குழம்பு கட்ட போகிறோம். பச்சைக்காய், தக்காளி, பசுங்களா தேங்காய், குழம்பு அவ்வளோதான் பண்ணிட்டு இருக்கேன். குழம்புக்கு தேவையான உப்பு கிண்டி விட்டு தக்காளி பிணைஞ்சிட்டு தக்காளி பிணைஞ்சி பாம்ஸ் ஏறும்போது ஆம்ஸ் இல்லைத்தா, அது அவ்வளோ ஊழச்சதும். ஆம்ஸ்னால் அது பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் பண்ணி அது மெயின்டைன் வச்சுருக்காங்க. ஏற்று ஆம்ஸ் ஏற்று வராது. இப்படி செய்யி. தேவை தேவை குழம்பு அடுப்பதுக்கு வச்சுருக்காங்க. சத்தியமாக ஆம்ஸ் சேராதா, எல்லா பக்கமும் ஊழச்சது. வச்சுருமா அளவு குட்டியாச்சு. அடுப்பு வச்சாங்க ஒதுக்கே கொண்டே சேர்த்தாவும் அடுப்பு வருஷம் பண்ணிப்போம். குழம்பு அடுப்பில் கிடக்கு. தோசைக்கல் அடுப்பு வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. ரொம்ப நேரம் ஆச்சு வச்சு. இங்கே குழம்பு மசாலா பொடியும் ஃப்ரை மசாலா பொடியும் போட்டு குழம்பு மசாலா பொடியும் ஃப்ரை மசாலா பொடியும் போட்டு நல்லா விரைய வச்சுருக்கேன். இங்கே எண்ணெய் சுடு பண்ணி வச்சுருக்கேன். குழம்பு கிடக்கு. மீன் போட்டுடலாமா? சிரிக்காதியா, பச்சை மேலே பார்த்து பதறிக்கிறேன். மூஞ்சியில் ஒரு ஒளிவட்டம் தெரியுது. பாலோட குழம்பு வச்சாச்சுடாடி. சாப்பிட வேறு வந்துடுவாங்க. எப்படா பச்சை மீனை கழுவின்றது, இவங்க வேறு இருக்காங்களே. மைண்ட் வைஸ் கேட்டுச்சு. நானும் தான் கோப்பையாக சாப்பிட்றேன். நான் என்ன அது அதுக்கு நல்ல குணம் இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதெல்லாம் உடம்புல சேரும். குணம் இருக்குங்க, நல்ல குணம். நார குணம் இருந்துட்டு எவ்வளோ சாப்பிட்டாலும் உடம்பு ஒட்டாது. ஓகே ஓகே. இந்த புத்து வாங்கி ரத்தம் வந்து உனக்கு வீடியோ எடுத்து போடுங்க. மாமா கடற்கரைக்கு மீன் எடுத்துன்னு போயிட்டாங்க. ஒரு நாள் அடுப்புல குறுக்கு குறுக்கி தண்ணி விட்டுனா கழுத்து இந்த இடத்துல வழி இருக்குது. அதனால தான் இறக்குமாங்க. குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக காஞ்சிருச்சு. இதுதான் குழம்பு காயிறு முறை. இந்த மாதிரி பாவாடை மாதிரி அங்கங்கே வந்துடுவோம்.
இறக்கி வச்சுட்டு பாலாடை சீ காவாடையா அதுக்கப்புறம் பொழுதுக்கு அடுப்பு வச்சுருக்கோம். இதுவும் 1 month ஸ்டேக்கர் மீன் பொறிச்சு விட்டுருக்கோம். அது மாதிரி ஒரு நாள் வந்ததுமே மீன் எடுத்துட்டு ஒரு மாம்பழம் பசிக்குப்பா. புள்ள காலையிலேருந்து சாப்பிடல, சாப்பிடவே இல்லை. சாப்பிடவே இல்லை புள்ள. 4 புள்ளியும் ஒரு டீ மட்டும் தான் கொடுத்தேன். எதுக்கு வாங்கிட்டு வரல அந்த சாலிவடியில இருந்து? ஒரு பப்ஸு, ஒரு பந்து, ஒரு பச்சி வடை அனுப்புவோம் லேட்டா. இதெல்லாம் எங்க போயிடுச்சுலடா வந்ததா? டீ குடிச்சு போவான்னு கேட்பாங்க. மாமுட்டை காசுட்டேன் கையால் ஆடிக்கணும். அதெல்லாம் இல்லைக்கா, டீ குடிக்கலாம் காசு கொடுக்கும். ஏற்கனவே போயிட்டா இவன் பிள்ளைகளுக்கு அதெல்லாம் விதவாங்க சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. சம்பளம் ஏன் தெரியுமா, என் ஃப்ரெண்டு வந்து என் வெயிட்டை குறைக்க விடவே செய்யாது. யாரும் பிடிச்சி வெயிட்டை ஏற்றிக்கிட்டே இருக்கும். வெயிட்டை குறைச்சு அழகி போட்டிக்கா அப்பதான் கிளவியான பின்னாடி என்னே சொல்லி வெயிட்டை குறைச்சு அழகி போட்டிக்கு போகலாம். நீ கிளம்பியாப்ல. எனக்கு 5 வருஷம் பிடிச்சி வெங்காயம் சின்ன வெங்காயம். ஏன் 2 வேலையும் ஒரே நேரத்தில் முடியுதுல? குழம்பு வச்சாச்சு. உடனே மூடணும், காலி பாசம் வெளியே போகணும். வாங்க 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 வாங்க. இல்லம்மா ஒன்றும் வாங்கிட்டு வரலம்மா. மீன் எடுக்கிறனால வேணுமா இருந்தாச்சும்மா. நம்ம வச்ச குழம்பு ஃப்ரெண்டை வச்சு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண போகிறோம். நான் முருங்கைக்காலாம் போட்டு வச்சுருக்கேன். குழம்புக்குள்ள வந்துடாதம்மா. வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்தாங்க, அவங்க தான் வீடியோவே எடுக்கிறது. கெஸ்ட் அது அத்தை சாப்பிடு. நான் குழம்பு ஊற்றிருக்கேங்க. இது பாரு. ஊறுகாய் எடுத்துட்டு வரா. அநியாயம் சண்டை பண்ணுதுங்க. டைனோசர் முட்டை வைக்கணுமா? நானே சொட்டை புண்ணியக்கா எடுத்துக்கோங்க. உட்காரு. ஆமாம் சாப்பாடு இங்கே அழுக்காகிறது. உட்காந்து இடத்த இங்கே வாரி கைதானியும் வச்சாங்க. நானும் மாம்பழம் இந்தா எங்கிட்ட போடா. சோறு படவா? இந்தாம்மா உனக்கு ஒன்று இந்தாம்மா. குழம்பு ஊத்தாம நான் தின்னணும். எப்போ இன்னைக்கு கொண்டு வருவாங்களா? சோத்த போடிய தட்டில் குழம்பு வைக்கணுமா? ஆமாதா அவ்வளோமா? சாப்பாடு எப்படி இருக்கு சொல்லலையா? நானே ஒரு சொட்டை சொல்லலையா? சும்மா இருக்கியா? அதையும் சொல்லிக்கிட்டே இருக்காது நல்லா இருக்கிற மாதிரியா? குழம்பு சூப்பராக இருக்கு. நீனே அதுதான் உனக்கு சூப்பரா இருக்கும். உடனே தான் சொல்லுங்க. யாருமே சொல்லலை, அதனால நான் சொல்றேன். வளருதா? வாய்ப்புல ராஜா. ஐயோ நீங்கள் வச்சுட்டு வீடியோ எடுத்து முடிக்கின்றது ஒரு சவால் தான். ஏன் தெரியுமா, உங்கள் மாமா இருந்தால் கூட ஓவியங்கன்னா நிப்பாட்டிடுவாங்க. என்னை லைட்டாக கூட மதிக்க மாட்டாங்க. எப்படியா நல்லா மழை பெய்யலை, பட் மழை கிளைமேட்டுக்கு ஏற்றாப்புல நல்லா சுட சுட முருங்கைக்காய் போட்டு குழம்பு, அப்ப நேத்து மீன் பொரியல். என்ன வச்சீங்க? எது கரோட்டு குழம்பு வச்சுருந்தேன். நல்ல ஒரு சூப்பரான சாப்பாடு. ஏலத்தில் மீன் இருக்கேன். எங்கள் மாமா அங்கே போயிட்டாங்க. அதுக்கு நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்குலாம் சாப்பாடு. அதனால நாங்கள்லாம் சாப்பிட்டு வீடியோ முடிக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பசிக்கிட்டு வருவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்.